குடும்பத்தில் சண்டை உண்டு பண்ணாதீங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் பகிர்ந்து. வாங்கப்பா. 40 வயசுக்கு மேலே மட்டன் சாப்பிடக்கூடாது. ஏங்கா நம்ம அடுத்த சண்டேலேருந்து டெய்லி வெஜிடேரியன் ஆக்கிடுவோமா? சண்டேஸ் மட்டும் தானடா சாப்பிட்றோம். சரி சரி எடு, ஆனால் மரியாதையாக பேசு. ஹலோ, ப்ளீஸ் வெயிட், ஐ வில் கால் ஹிம். அங்கிள் உங்களுக்கு ஃபோன். ஹலோ ராகவன் here. சார். I'm sorry சார். எப்போ நடந்தது சார்? I'll be there in half an hour, sir. ராகவன் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூயார்க் போலீஸ் கிட்ட பேசினேன். ஐ ஸ்போக் டு டிடெக்டிவ் ஒன் மிஸ்டர் ஆண்டர்சன். அவர் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். இது ஒரு எக்ஸிகியூஷன் சொன்னார். ஒரு சாதாரண கொலைக்கும் எக்ஸிகியூஷன் ஸ்டைல் கொலைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆரோக்கியராஜ் அடிச்சு சாகடிக்கப்பட்டிருக்காரு ரூட்டலா. அவர் ஒய்ஃபை கழுத்தறுத்து கொண்டு இருக்காங்க. அவர் பொண்ணு ராணி கொலையை பற்றியும் மிஸ்டர் ஆண்டர்சன் கிட்ட சொன்னேன். ஹி வாஸ் ஷாக்ட். கேஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காரு. நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன நடக்குது ராகவன்? 9 மாசத்துக்கு முன்னாடி அவர் பொண்ணு, இப்போ அவரும் ஒரு ஒய்ஃபும், ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கு. There is a connection. இங்கே ராணி மர்டர் நடந்தது என்னமோ கீரனூர்ல, இது நடந்தது நியூயார்க்கில். There is something crazy is happening. அவருக்கு யாரும் இல்லை வேற. ஒய்ஃபோட அண்ணன் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அவரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டார். அங்கேயும் யாரும் இல்லை, இங்கேயும் யாரும் இல்லை. எல்லாத்தையும் வித்துட்டு தான் சார் போனாங்க. அவர் நம்பிக்கைப்படி அவரை அடக்கம் பண்ணோம் சார். அட்லீஸ்ட் ஐ ஓ ஹிம் திஸ் மச். ஆக்சுவலி ஐ ஓ ஹிம் மோர். நாங்கள் போனோம் சார். ப்ளீஸ் somehow work me into this case. இட்ஸ் அஃபிஷியல் ராகவன். நீங்க வரீங்கன்னு ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிச்சிட்டேன் உங்களுக்கு. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அங்க என்ன ஆச்சுன்னு தெரியணும். அவர் பாடியை கிளைம் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ராகவ், Oh, thank you. ஏன்னா அவருக்கு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா இருந்தவர்னு எழுதி அனுப்பிச்சிருக்கேன். ஹோம் மினிஸ்ட்ரி அப்ரூவல் வாங்கியிருக்கேன். நியூயார்க் போலீஸும் we need some help ன்னு கேட்டிருக்காங்க. ராணியோட கேஸ் ஃபைல்ஸ் எடுத்துட்டு போயிடுங்க. பட் நோ கன். ராகவன், I understand, sir. you go ahead. Yes, sir. உங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தது. உங்கள் நேர்மையை பற்றி இம்ப்ரெசிவ் அரெஸ்ட் ரெக்கார்ட் தேடி பார்த்ததில் நீங்கள் மட்டும் தனியாக தெரிஞ்சுங்க. ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் போட்டு உங்களை திருநெல்வேலிக்கு வர வச்சது நான் தான். சென்னையிலேருந்து உங்களை ஸ்மால் டவுன் திருநெல்வேலிக்கு வர வச்சிட்டேன். நீங்கள் ஒன்றும் பெருசாக வருத்தப்படலையே? Not at all, sir. As a matter of fact, Chennai was getting a little too fast for me. எனக்கு திருநெல்வேலி பிடிச்சிருக்கு. மிஸ்ஸஸ் ஆரோக்கியராஜ், சொல்லுங்க ராகவன். குழம்பு கொல்லுது, நெல்லையை அடிச்சுக்க முடியாது. ஏன் உங்க வீட்ல இந்த மாதிரி மீன் குழம்பு கிடைக்காதா? கிடைக்கும், ஆனா அம்மா ஸ்டைல் வேற. அது அம்மா வச்சது, இப்பதான் வந்து வாச்சிருக்காங்களே. அழகா வெக்க சொல்ல வேண்டியதானே? யார் இவ்வளோ? பிரெட்டு, பீட்சா, லட்சானியா, மக்ரோனி திட்டுறாளா மெனு சொல்றாளான்னே தெரியாது. அதை விட்டா வேற ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. சமையலை பொறுத்தவரையில் மட்டும்தான் சொன்னேன். ஏன் அதெல்லாம் சாப்பிட பிடிக்காதா? நல்லா கேளுங்க அக்கா. இதெல்லாம் வச்ச கூட நல்லா சாப்பிடுவாரு. சாப்பாடு தான் அவரோட வீக்னஸ். இப்ப நானும் கேட்டீங்களா? என்ன ராகவன் எவ்வளவு அழகா சொன்னாங்க பாத்தீங்களா? இதுக்கு என்ன சொல்றீங்க? உங்களை பத்தி தான் பேச்சு இவ்வளவு நேரம். நீ அவங்ககிட்ட அப்படி சொன்னியா? எப்படி? That you're crazy about me? அப்ப கேட்டுச்சா உங்களுக்கு? எல்லார்ட்டையும் சொல்ற, என்கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்லணுமா? சொல்லனா உங்களுக்கு தெரியாதா?